காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் ஆகிய வெளி பிராந்தியங்களில் நியமிக்கப்பட்ட அமைச்சக பணியாளர்கள் புதுச்சேரி பிராந்தியத்திற்கு சேவையிட மாற்றம் எனும் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் செய்வதை கட்டுப்படுத்த கவர்னர் கைலாஷ்நாதர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்கும் ஆட்சியாளர்கள் அவரவர் விருப்பப்பட்ட அரசு ஊழியர்களை சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் சொந்த பணிக்கு அழைத்துக் கொள்வது வழக்கமானதாம். இதனால் அனைத்து துறைகளிலும் மற்ற அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுகிறது. இது தொடர்பாக கவர்னர் கைலாஷ்நாதருக்கு புகார் சென்றதோ. இதைத் தொடர்ந்து இந்த சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அதிரடியாக ரத்து செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதையடுத்து நிர்வாக சீர்திருத்த துறை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள அவசர சுற்றறிக்கைகள் காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் ஆகிய வெளி பிராந்தியங்களில் நியமிக்கப்பட்ட அமைச்சக பணியாளர்கள் புதுச்சேரி பிராந்தியத்திற்கு சேவை இடமாற்றம் எனும் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் செய்வதை கட்டுப்படுத்த கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். எனவே காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பிராந்தியங்களை சேர்ந்த அமைச்சக பணியாளர்கள் எவரேனும் புதுச்சேரிக்கு சேவை இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அந்த இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்தார் அவர்களை மீண்டும் அந்தந்த அலுவலகத்திலேயே பணி அமர்த்த வேண்டும். அவசர தேவையான காரணமாக சேவை இடமாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கு கவர்னரின் கட்டாய அனுமதி பெறப்பட வேண்டும். நிர்வாக செயலர்கள், துறை தலைவர்கள் இந்த அறிவுறுத்தல்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும். தவறினால் அது தீவிரமாக கருதப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் பகுதி நேர வேலை மற்றும் டாஸ்க் முடித்தால் அதிக லாபம் தருவதாக கூறி புதுச்சேரி நபர் ஒருவரிடம் ரூபாய் 22 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்த பெங்களூரு கும்பலை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுச்சேரி செல்லிப்பேட்டை சேர்ந்த ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்மநபர்கள் ஆன்லைனில் கொடுக்கப்படும் எளிய பணிகளை முடித்தால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டியுள்ளனர். இதை நம்பிய புகார்தாரர் ஆரம்ப கட்ட முதலீட்டாக பல்வேறு தவணைகளில் மொத்தம் 22,05,039 ரூபாய் தொகையை செலுத்தியுள்ளார். பணிகளை முடித்த பிறகும் வருமானத்தை திருப்பி தராமல் மேலும் பணம் கேட்டு மிரட்டியதை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பெயர்கள் SP ஸ்ருதி இறக்கட்டி மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. NCRP போர்ட்டல் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்த போது மோசடி படம் பெங்களூருவில் உள்ள தாமோதரன் ஃபேப்ரிக் OPC பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் உள்ள வங்கி கணக்கிற்கு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் பெங்களூருவிற்கு விரைந்து சென்ற தீவிர விசாரணை நடத்தினர். இதில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்பவரை பிடித்து விசாரித்த பொழுது அவரது நண்பர்களான நவீன் மற்றும் கங்காதரன் ஆகியோரின் தூண்டுதலின் பெயரில் பல வங்கி கணக்குகளை தொடங்கி மோசடிக்கு உதவியது தெரிய வந்தது. இதையடுத்து மூவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்த செல்போன், சிம் கார்டுகள், ரூபாய் 76,900 ரொக்கப்பணம், தங்க மோதிரம், செக் புக் மற்றும் பாஸ்புக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி, நல்லாட்சி மற்றும் வலுவான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை அடித்தளமாக கொண்டார் செயல்பட வேண்டும் என புதிதாக பாஜகவில் இணைந்த உறுப்பினர்களை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் மாபெரும் இணைப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மெல்வின் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இந்த இணைப்பு விழா பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் அணி தலைவர் அடல் அரசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ராஜசேகர், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் கவிதா, மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் தமிழரசன், பொதுச் செயலாளர் அமல்ராஜ், விக்ரமாதித்தன், பொருளாளர் சித்தானந்தம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தலைவர் VP ராமலிங்கம், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அவர் புதிய உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்று பாஜக அரசியலும் கொள்கைகளும் மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளதற்கான சான்றாக இந்நிகழ்வு விளங்குகிறது என குறிப்பிட்டார். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்வில் உரையாற்றிய தலைவர்கள் இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு கட்சி பணிகளில் முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்படுமாறு புதிய உறுப்பினர்களுக்கு கேட்டுக்கொண்டனர். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி, நல்லாட்சி மற்றும் வலுவான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை அடித்தளமாக கொண்டு செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பாஜக இளைஞர் அணி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பெருந்துகளாக கலந்து கொண்டார். பாஜக மற்றும் பாஜக இளைஞர் அணியின் வளர்ந்து வரும் செல்வாக்கை வெளிப்படுத்தினர். பாஜக மற்றும் பாஜக இளைஞர் அணி இளைஞர் சக்தியை ஒருங்கிணைத்த தொகுதி மற்றும் பூத் மட்டத்தில் கட்சியை வலுப்படுத்தி வலிமையான தனித்துறைவ இந்தியாவை உருவாக்க உறுதியாக செயல்படும் என உறுதி கூறப்பட்டது. புதுச்சேரி லாசிப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் சார்பில் லாசிப்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்தார். பெத்திச்செட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி, மகாவீர் நகர், முதல் மெயின் ரோடு, குளக்கரை வீதி, பாவேந்தர் வீதி, மெயின் ரோடு, பள்ளிக்கூட வீதி, புதுத்திரு, பூஞ்சோலை, மாரியம்மன் கோவில் திரு, பொன்னியம்மன் கோவில் திரு, வேல் கோயில் திரு, விநாயகர் கோவில் திரு, வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளில் வழங்கியதன் தொடர்ச்சியாக குறிஞ்சிநகர் விரிவு பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ஸ்ரீ சப்தகிரி VPS ரமேஷ்குமார் முன்னிலையில் அவரது ஏற்பாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் அவர்களே நேரில் சென்ற பரிசு பொருட்கள், குக்கர் வழங்கினர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர் வாக்குகளை சேகரித்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவலர் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபடும் வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாணவர் அணியினர் நேரில் சென்றவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என 292 ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 21ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்றார். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மேலும் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் உறுதி அளித்திருந்தார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சென்று தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் நிலைகள் 11வது நாளாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் மாணவர் அணி நிர்வாகிகள், மாணவர் அணி தலைவர் சண்முக பிரியன் தலைமையில் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். அப்போது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு அரசு உடனடியாக தீர்வு காணவில்லை என்றால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதனிடையே ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் கல்வித்துறை வளாகத்திற்கு வந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் இணை பொருளாளர் ஆயுப் கான் ஆகியோர் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு உடனடியாக தீர்வு காணவும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த நிலையில் ஆசிரியர்கள் அதனை கைதாட்டி வரவேற்று லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் பவன் கெரா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்று வரும் பாத யாத்திரையில் பங்கேற்க வந்த பவன் கெரா செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரியில் நடைபெறுவது காங்கிரஸ் பாத யாத்திரை அல்ல, புதுச்சேரி மக்கள் பங்கேற்கும் பாத யாத்திரையாக மாறியிருக்கிறது. புதுச்சேரியில் ஆளும் அரசை மாற்ற வேண்டும் என்ற இந்த யாத்திரையில் மக்கள் பங்கேற்றுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஒரு பள்ளியோ ஒரு மருத்துவமனையோ உருவாக்கப்படவில்லை. ஒரு ஆசிரியர் பதவி, ஒரு மருத்துவர் பதவி கூட உருவாக்கப்படவில்லை. மாறாக 400 ரெஸ்டோபார்கள் தான் திறக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து மருத்துவ வசதிகளும் காங்கிரஸ் ஆட்சியில் உருவாக்கப்பட்டவை. மேலும் அந்த ஆட்சி மீண்டும் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு என்பது இந்த ஆட்சியின் ஊழலாக மட்டுமில்லை, இது ஒரு பாவ செயல். இதற்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. அதனால்தான்
வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இந்த ஆட்சியை மாற்றம் புதுச்சேரி மக்கள் தயாராகிவிட்டனர். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிறந்த நிர்வாகம் வழங்கும், புதுச்சேரி வளர்ச்சியில் மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்தார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் உரை புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பொற்கால ஆட்சியில் பாரதத்தின் சுயசார்புக்கான வளர்ச்சி பட்ஜெட்டானது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று தாக்கலானது. இதன் நேரடி ஒளிபரப்பினை இன்று லாசிப்பேட்டை தொகுதியில் முன்னாள் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி ஏற்பாட்டின்படி இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் மகேஷ் ரெட்டி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டார். மேலும் இதில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், அணி பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளிகள் 2025-2026 ஆண்டு விழா பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமையில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தலைமை விருந்தினர்களாக புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், சிறப்பு விருந்தினர்களாக மறை மாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தை குழந்தைசாமி, மறை மாவட்ட பொருளாளர் அருட்தந்தை புளோமின்தாஸ், மறை மாவட்ட கல்வி ஆணைய செயலர் அருட்தந்தை பீட்டர் ராஜேந்திரம், அருட்தந்தை ஜோசப் பால், ரெட்டியார்பாளையம் பங்கு தந்தை அருட்தந்தை பிச்சைமுத்து, தூய இருதய ஆண்டவர் பசிலிகா, அருட்தந்தை ரிச்சர்ட் செயலாளர் போப் ஜான் பால், கல்வியியல் கல்லூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கொடுத்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். விழாவின் தொடக்கமாக ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டது. கடந்த கல்வி ஆண்டில் பள்ளி அடைந்த சாதனைகளை மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் விவரிக்கப்பட்டன. குறிப்பாக பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளி இருபாலர் பள்ளியாக உயர்ந்த மாணவ மாணவியரின் நலனை முதன்மையாக கொண்டு பெட்சி பாயினர் அகாடமி பயிற்சி மையம் தொடங்கப்பட்டது. இம்மையம் இந்திய அளவில் சிறந்த IIT ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்பட உள்ளது. பள்ளி முதல்வரின் கடின உழைப்பால் புதுவையில் கல்வி சேவையாற்றி வரும் சிறந்த பள்ளியாக கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே சிறந்த பாராட்டை பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் நிகழ்த்திய சாதனைகளை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு விருந்தினர்களால் பல்வேறு பொது திறமைகளை தங்கள் நிரூபித்தவர்கள் மற்றும் ஒவ்வொரு மொழி பாடத்திலும் சிறப்பாக படித்து வகுப்பில் முதல் இடத்தை பிடித்தவர்கள், ஆண்டு முழுவதும் 100% வருகை புரிந்தவர்கள் என அனைவரையும் பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் ஆயர் அவர்கள் பரிசு பெற்ற மாணவர்களின் சாதனைகளை பாராட்டி பேசினார். இது பள்ளியின் பெருமை மட்டுமல்ல, எதிர்கால சமுதாயத்தின் நம்பிக்கை. நீங்கள் அனைவரும் அறிவோடு பண்பையும் இணைத்து உயர்ந்த மனிதர்களாக வளர வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்திலேயே சிறந்ததொரு கல்வி நிறுவனமாக பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளி செயல்படுவதை நினைத்து பெருமை கொள்வதாகவும் கூறினார். இந்த விழா சிறப்பாக அமைந்ததற்கு பள்ளி முதல்வருக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ மாணவியருக்கும் அவர் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வருடம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு தனது சிறப்பு நல்லாசியை வழங்கி வாழ்த்தினார். இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக அள்ளும் பகலும் அயராது உழைத்து வரும் பள்ளி முதல்வரின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டி பெருமைப்படுத்தினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஆளுநருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். ஆளுநர் அவர்கள் உரையாற்றுகையில் பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளி கல்வித்துறைகள் தனித்துவமான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது என்றும், நவீன கல்வி முறைகளுடன் கூடிய கற்றல், பள்ளி முதல்வரின் தொலைநோக்கு பார்வை, திறமையான ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு போன்றவை மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். கல்வி மட்டுமில்லாமல் ஒழுக்கம், சமூக பொறுப்பு ஆகியவற்றிலும் மாணவர்களை வழிநடத்தி வருவது இப்பள்ளியின் சிறப்பு அம்சமாகும். கடின உழைப்பை அடித்தளமாக கொண்டு மாணவர்கள் முன்னேற வேண்டும். எனவே மாணவர்களாகிய உங்களின் முன்னேற்றமே நாளைய தேசத்தின் வலிமை என்பதை மனதில் கொண்டு முன்னேற்றங்கள் என்றும் வாழ்த்தினார். விழாவின் சிறப்பு அம்சங்களாக மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வண்ணங்களால் பேசும் மாணவர் உலகம், பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளியின் மாயாஜால தோட்டம், பண்டைய நாகரிகத்தின் புதிதான ரகசியங்களே, எகிப்தின் மர்மங்கள், காலங்களை தாண்டிய இசையின் கதை, பனிப்பாறைகள் காப்போம், பூமியை காப்போம், இழப்பு இல்லா சமூகமே எங்கள் இலக்கு, பழமையோ புதுமையோ வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள், பெற்றோரின் அன்பே குழந்தைகளின் பலம், பாதுகாப்பு கண்ணியமும், சிந்தூர் இயக்கம்,
மாணவர்களின் உள்ளார்ந்த இசை பயணம், மகிழ்ச்சியில் மலரும் கல்வி போன்ற பல தலைப்புகளில் மாணவ மாணவியர் தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். மலக்கம் கலைகள் மாநில அளவில் சாம்பியன் பட்டம் பெற்று பள்ளிக்கு புதுச்சேரிக்கு பெருமை சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவர் மாஸ்டர் நிலேஸ்வர் சிறப்பாக தனது திறமையை அனைவர் முன்னிலையும் வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளர் ரமேஷ் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பில் புதுச்சேரி மாநிலம் ஓசூடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தி ஜனவரி 31ஆம் தேதி முதல் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வெளியூர் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக பாமக மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பில் ரமேஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு பிடித்து ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பாமக கட்சியினர் ரமேஷிற்கு பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்திய சிலம்பாட்டம் சம்மேளனம் மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்டம் கழகமும் இணைந்த 13வது தேசிய சிலம்பாட்ட போட்டிகளை இன்று புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இந்திய சிலம்பாட்டம் சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் ராஜி போட்டிகளை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் இந்தியாவின் 11 மாநிலங்களை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். நாளை மாலை நடைபெறவுள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. கணுவாய்பேட்டை கபகார திருவிழா அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவையொட்டி காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வெளியூர் கணுவாய்பேட்டை கபகார திருவிழா அமைந்துள்ளது ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள், நைவேத்தியங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவில் கணுவாய்பேட்டை, வெளியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு அவரது திருவுருவங்களை பெற்றனர். இந்த தைப்பூச திருவிழா இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நிர்வாகம் மற்றும் கணுவாய்பேட்டை கப்பகார திரு பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி மது அருந்திய விவகாரத்தில் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த ரவுடி சதீஷ் என்கிற மணிகண்டன் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2020 ரெட்டியார்பாளையம் கவுடி கோட்டாரமை சின்ன கோட்டக்குப்பத்தில் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சதீஷ் உட்பட 6 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சதீஷுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சில நாட்கள் முன்பு மணல் கடத்தல் வழக்கில் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் போலீசார் கடலூர் சிறையில் இருந்து அழைத்து வந்தனர். பின்னர் மீண்டும் கடலூர் சிறைக்கு அழைத்து சென்ற போது சதீஷை சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். அப்போது அவர் மது போதையில் இருந்ததா தெரிய வந்ததா. சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்த பொழுது அவர் மது அருந்தியதிலிருந்து உறுதியானதா. இதையடுத்து புதுவை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பெயர்கள் அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் விசாரணை நடத்தினார். இதில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சதீஷை மீண்டும் கடலூர் சிறைக்கு போலீசார் அழைத்து சென்ற போது அவரது உறவினர்கள், நண்பர்கள் பார்த்து பேசியுள்ளனர். அப்போது சிக்கன் ரைஸ், குடிநீர் கொடுத்துள்ளனர். அந்த குடிநீரில் மதுவை கலந்து கொடுத்தது தெரிய வந்தது. இது குறித்து அறிக்கையை காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தாக்கல் செய்தார். இதையடுத்து கைதியின் பாதுகாப்புக்கு சென்ற காவலர் தேவ ரஞ்சித்தை பணியிடை நீக்கம் செய்து புதுச்சேரி காவல் தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் சட்டப்பேரவை அலுவலக ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் சார்பாக புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி.ஆர். ராமச்சந்திரனின் 92வது பிறந்தநாள் நிகழ்ச்சி புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள இல்லத்தில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவர்களின் பேரன் TC மோகன்ராம், முன்னாள் தனி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் வட்டாட்சியர் பிரபாகரன், முத்தியால்பேட்டை ஜெயராம், லாஸ்பேட்டை சத்தியமூர்த்தி, செம்பியபாளையம் செல்வசுவாமி, லாஸ்பேட் ராஜசேகரன், எல்ஆர்பாளையம் பிரபாகரன், வெங்கடகிருஷ்ணன், ராஜசேகரன், மடுக்குறை தயாநிதி வேலாயுதம் மற்றும் குணசேகரன், ஜெயக்குமார், சிவா செல்வம், வீரபாகு மூர்த்தி, உதயமூர்த்தி, முருகானந்தம், லோகா இளங்கோ, பரசுராமன், விசாலாட்சி பரமேஸ்வரி, முடத்தால் விஜய் தனி உதவியாளர் கிருஷ்ண ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மடுக்குறை கிராமத்தில் அன்னதானம் சுமார் 500 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அன்னதானம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முருங்கம்பாக்கம் ஜுவாலா இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி உதவி ஆய்வாளர் மணிமொழியின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த மணிமொழியின் பணி நிறைவு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ், மேலும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டார். சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் உடனிருந்து வாழ்த்து தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் 42வது ஆண்டு விழா இனிதே நடைபெற்றது. ஆண்டு விழாவோடு பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியரும் கணித ஆசிரியருமான சுகந்தி குமாரியன் ஆசிரிய பணியின் வெள்ளி விழாவும் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் டாக்டர் குழு இறை வாழ்த்து பாட குத்து விளக்கு ஏற்றத்துடன் ஆரம்பமானது. விழாவிற்கு திரளான வந்திருந்த பொதுமக்களையும் மாணவர்களையும் சிறப்பு விருந்தினரையும் பள்ளி தாளர் அருத்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் கலந்து கொண்டார். விழாவினை சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினரை தாளர் அருத்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ், முதல்வர் அருத்தந்தை தேவ அன்பு ஆகியோர் பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பித்தனர். விழாவில் பள்ளியின் நிர்வாக தந்தை முனைவர் மரிய லூயிஸ், உதவி பங்கு தந்தை முனைவர் அருள் ராஜா, உதவி பங்கு தந்தை மில்கியூ ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்று கற்றுக்கொண்டு நாளை வழி நடத்துகிறோம் என்ற கருத்தை மையமாக கொண்டார். மாணவர் மற்றும் மாணவியரின் நடனம், பாட்டு, நாடகம் என பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டன. விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களின் அறிமுக உரையை ஆற்றினார். பள்ளி நிர்வாகம் சார்பாக வெள்ளி விழா கொண்டாடும் ஆசிரியை சுகந்தியை சிறப்பிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளியின் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகையும் நினைவு பரிசும் வழங்கப்பெற்றன. பொதுத் தேர்வில் பாட வாரியாக 100 விழுக்காடு தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களும் சிறப்பிக்கப்பட்டனர். மேலும் இந்த ஆண்டு வகுப்பளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியருக்கும் பள்ளி நாட்களில் முழு வருகை தந்த மாணவ மாணவியருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் பள்ளியின் கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் கிருஷ்ணகுமார் நன்றி உரை வழங்கினார். பள்ளி பாடல் இசைக்க விழா இனிதே நிறைவு பெற்றது. தைப்பூச திருநாளை முன்னிட்டு விஷ்ணு விஷான் ரியல் ஏஜென்சி நியமனம் சார்பில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தைப்பூச திருநாளை முன்னிட்டு விஷ்ணு விஷான் ரியல் ஏஜென்சி நிறுவனர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏற்பாட்டில் சிறப்பு அன்னதானம் இன்று ஜவஹர் நகரில் நடைபெற்றது. இதில் நண்பர்கள் மற்றும் தம்பிகள், தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சிவராம், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சுராஷ் மற்றும் மாணவர் அணி துணை அமைப்பாளர் குமரன் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அன்னதானத்தை பெற்றுக் கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பாக தைப்பூச பெருவிழாவினை முன்னிட்டு முதலியார்பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பாக தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்ற சமபந்தி விருந்து அன்னதான விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் நடராஜன், வடிவேலன், முருகன், குமரவேல், மணிகண்டன், சுந்தரராஜன், சிவராமன், ஜானகிராமன், கார்த்திக், சுப்பராயலு, பெருமாள், ஐயனார், சங்கர் உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள், முருக பக்தர்கள் ஏராளமான கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன் தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன் தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மற்றும் இவ்வாலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுரசுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களின் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை வேத பாராயணத்துடன் ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் துவங்கி புதிய தெய்வீக விக்கிரகங்களுக்கு கரிகோல விழா செய்து சுவாமிகளுக்கு காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்ற முதல் கால யாக பூஜைகள் துவங்கி நேற்று விமான கலசங்கள் நிறுவுதல், சிலைகள் அமைத்தல், அஷ்டவந்தன சாத்துதல் மற்றும் 2ஆம் கால 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்ற இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் பூர்த்தி அடைந்த பூர்ணாகுதி செய்த மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்ட கடக புறப்பாடு நடைபெற்று ஆலய மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களின் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளான கலசபிஷேகம் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், திமுக இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி ராஜசேகரன், திருப்பணி குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீரன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் கர்ணன், உறுப்பினர் காந்தீபன் மற்றும் ரவி வேதநாயகம், அருண்குமார், முத்துக்குமரன், வெங்கடேசன், முரளி, ஹரிஹரசுதன், ராஜன், கிருஷ்ணமூர்த்தி, ஹரிஷ், முருகையன், தியாகு, செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.